ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கிளம்பிட்டோம். காலையில் பார்த்தா எங்கள் ரூட்டில் யாருமே இல்லை. ஸோ பஸ் எப்படி வருமானு பார்த்தா கடைசியில் ஒரு பஸ் வந்துச்சு. அதில் ஏறிட்டு ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து நாங்கள் போனோம். உதய எக்ஸ்பிரஸில் தான் போனோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா டபுள் டக்கர் ஏசி மாதிரி. ஸோ எங்களுக்கு அந்த சீட் கிடச்சிது. நாங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணோம். எந்த அலட்சியம் இல்லாமல் நேராக திருப்பத்தூர் வரைக்கும் போய்ட்டோம். காலையில் ஒரு 5 மணிக்கு ஏறி காலையில் ஒரு 9:30 திருப்பத்தூர் வந்து இறங்கிட்டோம். ஸோ திருப்பத்தூர்லேருந்து இறங்கி அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நேராக நம்ம ஒரு பஸ்ஸை பிடிச்சி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் பஸ்ஸில் தான் நாங்கள் கிளம்பணும். கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. திருவண்ணாமலைக்கு நம்ம போகிறதுக்கு கொஞ்சம் குயிக்காக போகிற மாதிரி இருந்துச்சு. காலையில் ஒரு 12:30 மணிக்கெலாம் நாங்கள் திருவண்ணாமலை போயிட்டோம். நேராக போய் சாப்பிட்டு ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நேராக நம்ம கிரிவலம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா சாமி பார்த்தா கிரிவலம் போகிறதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மூடமாக இருந்தனாலையும் எங்களுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருந்துச்சு. நேராக நாங்கள் திருவண்ணாமலை கிரிவலம் போகலான்னு சொல்லி நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதான் கிழக்கு கோபுரவாசியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ண சொல்லி போனோம். போகிற வழியில் அந்த மாட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கால் முளைச்சிருந்துச்சு. ஸோ அதை நல்லா சாமி கும்பிட்டுருந்தாங்க. அதே வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு லிங்கம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லிங்கத்துக்குள்ளே நாங்கள் வழிபாடு பண்ணோம். எப்போவுமே வந்து கிரிவல பாதையில் நாங்கள் பெருசாக போய் வழிபாடு பண்ண மாட்டோம். அப்படியே சுற்றி மட்டும் வந்துடுவோம். பட் இந்த டைம் ஒவ்வொரு கோயிலுக்கும் போய் சாமியை கும்பிட்டு வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு சாமியும் போய் வழிபாடு பண்ணிவிட்டு அங்கேருந்து நேராக போகும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த மான் வந்து பார்த்திங்கன்னா காட்டில் திருவண்ணாமலையோட மலையடிவாரத்தில் தான் அங்கே சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஸோ என்ன பாருங்கள், அந்த மக்கள் போடுற குப்பையை வரிசையாக அந்த காட்டை சுற்றியும் குப்பை போட்டு வச்சுருக்காங்க. அந்த குப்பைகளை தான் அந்த இடத்துல வந்து ஏதாவது இருக்கான்னு சொல்லி சாப்பிடுது. ஸோ இதனால் ஒரு உடல் உபாதை இந்த மாதிரி பிரச்சனை வரும் பாருங்கள். ஸோ மான் இருக்குது அப்படிங்கிறது எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். பட் எனக்கு பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. கிட்டத்தட்ட அங்கே ஒரு 4-5 மான் நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ பெரிய மான் சின்ன மான் எல்லாமே நின்று இருந்துச்சு. அங்கே பார்த்துட்டு கிரிவலம் சிறப்பாக முடிச்சுட்டு நேரம் 50 ரூபா டிக்கெட்டில் வந்து உட்காந்தோம். சரியான கூட்டம். கடைசியாக வந்து நம்ம சாமியை பார்க்குறதுக்கு ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. ஸோ எங்களுடைய திருவண்ணாமலை ட்ரிப் இனிதே நிறைவேறிவிட்டது நண்பர்களே.